வணக்கம். ஒரு முறை நல்ல வெயில் நேரத்தில் மகாகவி காளிதாசர் வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்கார். அப்போது அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. தூரத்தில் பார்க்குறார், ஒரு கிராமத்து பெண் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க. இவர் அந்த பெண்ணை அணுகி, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தருவீர்களான்னு கேட்குறாரு. தருகிறேன், உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த கிராமத்து பெண் கேட்குறார். உடனே காளிதாசருக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு, நம்மளை பற்றி சொல்லணுமா என்ன அப்படின்ட்டு, அம்மா நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பெண் உடனடியாக, உலகிலேயே 2 பயணிகள் தான், ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், அவங்க தான் இரவு பகல் பாராது பயணித்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. உடனே மகாகவி என்ன சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு விருந்தாளி அப்படின்றாரு. உலகிலேயே 2 விருந்தாளிங்க தான், ஒன்று இளமை, மற்றொன்று செல்வம். இது 2ம் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் ஒரு நாள் போயிடும் அப்படின்ற அந்த பொண்ணு. கொஞ்சம் எரிச்சலான காளிதாசர், நான் ஒரு பொறுமைசாலி அப்படின்னு சொல்கிறார். அதற்கும் அந்த பெண் உடனடியாக, உலகிலேயே 2 பொறுமைசாலி தான், ஒன்று இந்த பூமி, இங்கே எவ்வளோ வெட்டினாலும் எவ்வளோ மிதித்தாலும் பொறுத்துக்கும். அடுத்தது மரம், அதை கல்லால் அடித்தாலும் வெட்டினாலும் அது கொடுக்க வேண்டிய கனி காய்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றார். பொறுமையை இழந்த காளிதாசர், நான் ஒரு பிடிவாதக்காரன்னு சொல்கிறார். அந்த பெண், உலகில் 2 பிடிவாதக்காரர்கள் தான், ஒன்று முடி, இன்னொன்று நகம். வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தாகம் ரொம்ப அதிகரிச்சுது. கொஞ்சம் கோபமான காளிதாசர், நான் ஒரு முட்டாள் அப்படின்னாரு. உலகிலேயே 2 முட்டாள்கள் தான், ஒருவர் நாட்டை ஆளத் தெரியாத அரசர், மற்றொருவர் அந்த அரசனுக்கு துதிபாடும் அமைச்சன் அப்படின்னாரு. ஒன்றும் பொறுக்க முடியாமல் மகாகவி காளிதாசர் அந்த பொண்ணு காலில் விழுந்துட்டார் சாஷ்டாங்கமாக. விழுந்த உடனே, காளிதாசா எழுந்து அப்படின்னு குரல் கேட்குது. நிமிந்து பார்க்குறாரு, சாட்சாத் சரஸ்வதி தேவி மகாகவியை பார்த்து, காளிதாசா, எவன் ஒருவன் தன்னை மனிதனாக நினைக்கிறானோ அவனே இந்த பிறவியின் உச்சத்தை அடைகிறான் என்று கூறி வாழ்த்தி, அவர் கையில் அந்த குடத்தை தண்ணியை கொடுத்துட்டு சரஸ்வதி தேவி மறைஞ்சு போயிடுறார். இப்படி தாங்க நம்ம மனிதனாக மட்டும் இருக்கிறதில்ல, மற்ற எல்லாமுமா இருக்கும். நாம் மட்டும் இல்லை, நம் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறதில்ல. மனிதனாக வாழ சொல்லி கொடுத்தாலே இங்கே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அடுத்த தலைமுறையை மிகச்சிறந்த தலைமுறையாக உருவாக்குவோம். நீங்கள் அந்த ரெயின்போ 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் போடுங்க, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.